நம்ம முத்து பார்த்துட்டிங்கன்னா மீனாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு எப்படியானா வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டபத்து அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த மேனேஜரை போய் பார்க்குறாங்க. அவருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா அவங்க ஒய்ஃப் வந்து லேட்டாக வந்ததுனால நான் அந்த ஆர்டரை வந்து வேற ஆள் கொடுத்துட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருன்னு அது மட்டும் சொல்லுங்கள் நான் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா சிந்தாமணி தான் இப்போ ஓவராக டார்ச்சர் பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கே ஆர்டரை கொடுத்துட்டோம்ப்பா, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேளை இதுக்கு எல்லாமே காரணம் சிந்தாமணியை கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து மீனாவை எப்படியான அந்த போட்டியிலேருந்து விலக்கணும், அந்த தொழிலை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறியாக இருக்காங்க. அதனால் அவங்கள கூட இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்னான்னு சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சத்யாவை கூப்பிட்டு போய் போய் பார்த்தீங்களாண்ணா அவங்கள போய் பார்க்க அவங்களுமே இருந்துட்டு பார்த்தீங்களாண்ணா ஃபஸ்ட்டு தெரியாத மாதிரி என்னப்பா உன் பொண்ணுக்கு அடிபட்டுச்சாமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி இதே சிந்தாமணி கேட்க, அதான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லாததுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க அதனால தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மழுப்புறாங்க. உடனே இதிலே பார்த்துருங்கன்னா முத்துவுக்கு லைட்டாக டவுட் இருந்தது, இவங்க மட்டும் இதை பார்த்து வேறு ஏதோ விஷயமா இருக்கும் அப்படின்ற சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்துட்டிங்கன்னா தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா சொல்லி வைக்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா தான் பங்குக்கு விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சீதாவும் பார்த்திங்கன்னா அருணுக்கிட்ட பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அருணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சரி சீதா உனக்கு ஆசுமானா கூட நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் இரு, எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு இது கம்ப்ளைண்ட்டாக எடுத்து சொல்லி பார்க்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எப்படியான கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த காசு மீட்டு கொடுத்துருங்க, ஏன்னா எங்கள் அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஆர்டர் போனதோட நான் என் காசு தொலைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது யாருன்னு கண்டுபிடிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் சொல்லிட்டு போய் ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து இது மாதிரி ஒரு திருட்டு நடந்துருக்கு சார், அது எப்படியான கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சார், எனக்கு வேண்டப்பட்ட உங்களுக்கு பணம் காசை வந்து திருட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அருண் உனக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டெல்லாம் போயிட்டு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே எதனா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கங்கிறவங்கள விசாரிக்க அந்த கடைக்காரர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் சார், அவங்க வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காசை வலுக்கட்டாயமாக பறிச்சுட்டு போயிட்டாங்க சார், அந்த பொண்ணுமே வந்து அடிபட்டு இருந்துட்டுச்சு, நாங்கள் போய் பார்க்குற வேலைக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் தூக்கின்னு போயிட்டாங்க, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அந்த அடிச்சுட்டு போனவனை யாருன்னு சொல்லி அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அடையாளம் காட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வரைய சொல்கிறாங்க. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடையாளத்தை கரெக்டாக சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆளை பார்த்தீங்கன்னா வரைஞ்சிடுறாங்க. வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போய் அவங்க மீனா கிட்ட காட்டி இது இவங்க தானே உங்க காசு அடிச்சதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீனாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் சரி என்ன இது பண்ணிட்டு கூப்பிட்டு போனாங்க, ஆனால் வந்து அவங்க மாஸ்க் போட்டதுனால எனக்கு சரியாக தெரியல சார், அவங்க கண்ணை மட்டும் நான் உருத்தில் பார்த்தேன் சார், கண்டிப்பாக இவனாக தான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே சொல்கிறாங்க. சரி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தேடி அலையிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.